வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ் குமார் ஃப்ரம் விருதுநகர். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வணக்கம். சாரி, 2 days வீடியோஸ் போட முடியல, நம்மளால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, உடம்பு சரியில்லை, அப்பாயின்மெண்ட்ஸும் கொஞ்சம் இருந்தனால சரியா வீடியோ பண்ண முடியல நம்மளால. தொடர்ந்து நமக்கு வீடியோஸ் வரும். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய ஷேர் பண்றீங்க. தேங்க்யூ. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, என்னோட வியூவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி ஸ்லாட்ஸ் புக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து அப்பாயின்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஆஃபீஸ்ல. ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணி என்கிட்ட உங்களோட பர்சனல் ஜாதகத்தை பார்த்து, சரிங்களா? இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா 4ஆம் பாவகம். நம்ம சேனல்ல ஏற்கனவே லக்னம் பத்தி பார்த்துருக்கோம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் வரிசையா நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப 4ஆம் பாவம் ஒருத்தருக்கு 4ஆம் இடம் என்ன தரும் ஒருத்தரோட ஜாதகத்துல? the 4th house, சரிங்களா? உயர்கல்வி, கற்பு நெறி, ஒழுக்கம், ஜாதகரோட இருப்பிடம், வீடு, மனை, வாகனம், தாயாதி வர்க்க உறவுகள், அசையா சொத்துக்கள், உயர்கல்வி, சரிங்களா? இதெல்லாம் தான் நாளை குறிக்கக்கூடிய இடம். ஒருத்தரோட சுகஸ்தானம், ஒருத்தர் எப்படி சுகமா வாழ்வாரு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய இடம், சரிங்களா? வீடு, மனை, வாகனம், ஒருத்தருக்கு வீடு, மனை, வாகனம் அமையுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் அதிபதி. அந்த பொசிஷன் நம்ம ஜாதகத்துல பார்க்கணும். இது மட்டும் இல்லாம செவ்வாய், சுக்கிரன் கெட்டு போகாம இருக்கணும் ஜாதகத்துல, சரிங்களா? அப்பதான் அந்த வீடு, மனை, வாகனம்லாம் நமக்கு அந்த அனுபவிக்கக்கூடிய யோகம் கிட்டும். செவ்வாய் பூமிக்காரகன், சுக்கிரன் வாகனக்காரகன், சந்திரன் வீடு. ஸோ இது மாதிரி இந்த காரக கிரகங்களும் கிடக்கூடாது. மெயினா ஒரு குறைந்தபட்ச அளவு நட்டுக்கு கீழே போயிடக்கூடாது. பகையும் போயிடுச்சு அப்படின்னா 25% தான் இருக்கும். அந்த வீட்டு அதிபதி பலமா இருக்கும். 4ஆம் அதிபதி கிடக்கூடாது. சுகஸ்தானம் இல்லையா, அப்ப அது கிடக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது பாவகிரகம் ராகுவோ கேதுவோ சனி போய் உட்கார்றாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த கெடுபலன்களை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். தாயாதி வர்க்கத்தோட பிரச்சனை, உறவுகள் கெடும், தாய் உறவுகள் கெடும். இல்ல குரு எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாரு அப்படின்னா, இல்ல குரு கூடவே இருக்காரு அப்படின்னா அந்த அளப்பீடுகள் கொஞ்சம் குறைவா இருக்கும், சரிங்களா? இதான் 4ஆம் இடம் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடியதுங்க, சரிங்களா? அந்த 4ஆம் இடம் கெட்டு போகாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் நிச்சயமா கிடைக்கும். அதாவது அந்த அதிபதி கெட்டு போகாம இருக்கிறது 100%. இது போக சுக்கிரனோ, செவ்வாய், சந்திரன் இவங்களும் உங்க ஜாதகத்துல கெடாம இருக்கணும். மறைவு ஸ்தானங்கள்ல இல்லாம இருக்கணும். ராகு கேதுவோட கூடி நின்றக்கூடாது, சரிங்களா? தடை தாமதத்தை ஏற்படுத்துவாங்க, இல்லைன்னா கொடுக்காம கூட போயிடுவாங்க. சில ரொம்ப க்ளோஸா போய் கிரகணம் ஆயிடுச்சு, செவ்வாய் ராகுவோட போய் ரொம்ப க்ளோஸா இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அங்க விபத்து, கண்டம் இந்த மாதிரி வழிவகுத்து போயிடும், சரிங்களா? சோ இதுதான் 4ஆம் இடம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நம்ம டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நம்மளோட ஆஃபீஸ்ல நியூ பிஸ்னஸ் லான்ச், சாரீஸ், அதாவது விமென்ஸ் சாரீஸ் அண்ட் ஜென்ஸ் மென்ஸ் ஃபேஷன் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பண்றோம். என்ன சார் ஜோதிட ஆஃபீஸ்ல இது அப்படின்னு கேட்கலாம் எல்லாரும். கிட்டத்தட்ட இது ஒரு மல்டிபிள் பிசினஸா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே திருமண தகவல் மையம் ஸ்டார்ட் பண்ணி அதுல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாருமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான வரன்களை நீங்க டைரக்டா இங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு தேவையான பயோடேட்டாஸா நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சாரி பர்ச்சேஸ் பண்றதோ இல்ல ஒரு மென்ஸுக்கு உண்டான ஷர்ட்ஸ், பேண்ட் எதுவும் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பேண்ட், ஷர்ட், சாரீஸ் எல்லாமே நம்மளோட ஆஃபீஸ்ல இருக்கு. நீங்க டைரக்டா விசிட் பண்ணிக்கலாம், விருதுநகர் பீப்புள். ஃபர்தர் அப்டேட்ஸ் அபவுட் திஸ் பிசினஸ் உங்களுக்கு நான் என்னோட சேனல்ல அப்டேட்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா?
ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணாதவங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.